ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு பரிசுத்த நாளை காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நாள். ஆலயத்திலே சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நாள். இந்த மாதத்துல பாதி வரை தாண்டி வந்துட்டோம்ல. ஆண்டவரை தேடி சென்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள். பாருங்க, எசையா 12:1 கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன் என்று பக்தன் சொல்லுகிறார். O Lord, I will praise you. நான் உம்மை துதிப்பேன். இந்த நாள் வரை நம்மை சுமந்து வந்த ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் வரை நம்மை நடத்தி வந்த ஆண்டவரை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள். இதுவரை நம்மை பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள். நம்ம நன்றி சொல்லணும்னு ஆண்டு எதிர்பார்க்கிறார்ல. கண்ணின் மணி போல நம்மை சுமந்து கொண்டு வந்தாரே. கண்ணின் மணி போல தானே நம்மை பாதுகாத்து அரவணைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் தான் நம்மை நடத்தி கொண்டு வந்தாரே. அவரை துதிக்கக்கூடிய ஒரு நாள். ஆலயத்துக்கு போலாம், எல்லாரும் ஆராதிப்போம். இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய மகிமையை உணர்வோம். அந்த ஆராதனையில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். துதிகளை ஏறெடுக்கலாம், வேறவற்று காணிக்கையில் ஆண்டவருக்கு என்று கொடுக்கலாம். ஆண்டவரை நினைவு கூர்ந்து ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படும். அவரை துதிக்கும்படியாய் அடைக்கப்பட்ட நாம் அவருடைய வழிநடத்தலை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். கவலைப்படாதிருங்கள். நம் ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. அவரை நினைவு கூட ஒரு இடம் உண்டு. நம்மை ஆண்டவர் நடத்தினார் என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு. அதுவே ஆண்டவருடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய மகிமை உணர்வோம். ஆண்டவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். அவரை துதித்து பாடுவோம். அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் மிகப்பெரியவைகளாய் இருக்கும். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நாம் ஆரம்பிப்போம். இந்த புதிய வாரம் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கொண்டு வந்து சேர்க்கும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலே உம்முடைய பாத தண்டி கூடி வந்திருக்கிறப்பா. ஆமாண்டவரே, உம்மை துதிக்கக்கூடிய ஒரு நாளுப்பா. கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன் என்று பக்தனோடு இணைந்து நாங்களும் உம்மை துதிக்க பலந்தார். நீ செய்த நன்மையான காரியங்களை எண்ணி உமக்கு நன்றி சொல்ல பலந்தார். நீ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாக உருவாக்கி தாங்கப்பா. கவலை கண்ணீர் எல்லாம் மறக்க செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவுக்கு இருக்கிற பிள்ளைகளை உயர்த்தி வைங்கப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.